எரியுது. சூரியன் சுட்டெரிக்கிறார் பயங்கரமாக. ஏன் ஃப்ரான்ஸில் வந்து இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது, ஹீட் வேவ்ஸ் வருது அப்படிலாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து 30-31 டிகிரி தாங்க ஆக்சுவலாக. நிறைய பேர் நினைக்கலாம் நாங்கள் 40 டிகிரியே அசால்ட்டாக வந்து சமாளிக்கிறோம், இவங்க 30 டிகிரிக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு. பட் உண்மை என்னென்னா ஸ்ப்ரிங் சீசன்லேயே வந்து பீக் சம்மர் மாதிரி வந்து வெயில் வந்தோடனே இங்கே எல்லாருக்கும் உடனே வந்து பாடி வந்து அடாப்ட் ஆகலை. ஏன்னா நோட்டீஸ் பீரியட் கொடுக்கல எங்களுக்கு. இவ்வளோ நாள் ஜாக்கெட்ஸ் ஜிலே ஃபுல் கவர் பண்ணி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி அப்படிலாம் நாங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இப்போலாம் வந்து நாங்கள் நார்மல் ஜிலே மெல்லிசான ஜிலே போட்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் கிளைமேட். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ட்ரை ஹீட்டு, ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப குறைவு. நம்ம ஊர்லலாம் வந்து காற்றில் ஈரப்பதம் இருக்குது, இங்கே குறைவுன்னு சொல்லுவேன், சம்டைம்ஸ் இல்லைன்னு கூட சொல்லுவேன். அப்படியே நமக்கு வேர்த்தாலும் சீக்கிரம் ட்ரை ஆயிரும். இங்கே அடிக்கிற வெயில் வந்து எப்படி சொல்கிறது, டிரெக்டாக அப்படியே ஒரு மாதிரி எரியும். புதுசாக யூரோப்புக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து இது ரிலேட் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த நேரம் வாட்டர் பாட்டில் பேக்லலாம் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் இந்த மாதிரி போட்டுட்டு தான் வந்து சர்வை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வாழ்கிறவங்க குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து விளையாட விடுங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அம்மா சம்மர் வந்துடுச்சு வெளியே போகலாம் பீச் போகலாம் அப்படின்துங்க. ஆனால் போனால் என்ன சொல்கிறது, ஓவனில் வச்ச ஃப்ரைஸ் மாதிரி நம்ம வந்து ஆயிடுவோன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்டே சேஃப், டேக் கேர்.